கோவையில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டதற்கு தேசிய மகளிர் ஆணையம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். கோவையில் 10 வயது சிறுமி கொல்லப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அது குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த கொலை வழக்கை விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மகளிர் ஆணையம் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. சிறுமிகளுக்கு எதிரான இத்தகைய கொடூரமான செயல்கள் மனிதாபிமானமற்றவை, கொலையாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் விஜயா ரகத்கர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இவற்றை குறிப்பிட்டிருக்கிறார். எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 7 நாட்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிறுமி கொலை வழக்கை விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் தலைமைச் செய்தியாளர் கணபதி. அவரோடு பேசலாம். கணபதி, தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கக்கூடிய இந்த கொலை சம்பவம் அப்படிங்கிறது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு தேசிய மகளிர் ஆணையம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. தனது கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? இந்த விசாரணையை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்கும் வகையிலே மிகவும் கவனமாக நடத்த வேண்டும் எனவும் தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவரான விஜயா ராகத்கர் எழுதியிருக்கும் கடிதத்திலே விசாரணை குறித்த அறிக்கையை 7 நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் என அவர் தனது கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரத்திலே சரியான விசாரணை நடத்தி இத்தகைய குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் எனவும் தேசிய மகளிர் ஆணையம் கோரிக்கை வைத்திருக்கிறது. இந்த குற்றத்துக்கு கடுமையான தனது தீவிரமான கண்டனத்தையும் மகளிர் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஆகவே இந்த விவகாரம் குறித்து யாரும் புகார் அளிக்காத நிலையிலே ஊடகங்களிலே வந்திருந்த செய்திகளை கண்டு இந்த நடவடிக்கையை நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் எடுத்திருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு இது அவர்களுக்கு மனதை புண்படுத்தும் வகையிலே அமைந்திருக்கிறது, எந்த அளவுக்கு அதிர்ச்சியை அளிக்கும் வகையிலே அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆகவேதான் எந்த விதமான குறைபாடும் இன்றி விரைவாக விசாரணை நடைபெற வேண்டும், சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும், இது குறித்து விரிவான அறிக்கை 7 நாட்களுக்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும், விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் உணர்வுகளை மதித்து நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அவர்களுக்கு கவுன்சிலிங்கும் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணபதி, ஏற்கனவே தமிழகத்தில் போலீசார் இது குறித்து தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். டிஜிபி நேரடியாக சம்பவ இடத்திற்கே சென்று இந்த விசாரணையை துவக்கியிருக்கிறார். இந்நிலையில் இந்த கடிதம் அப்படிங்கிறது இன்னும் இந்த விசாரணைக்கு எப்படி எல்லாம் வலு சேர்க்கும்? நிச்சயமாக, அதாவது தேசிய மகளிர் அமைப்பை நேரடியாக இந்த விஷயத்திலே கவனத்தில் கொண்டு காவல்துறை தலைவருக்கு கடிதம் எழுதி அறிக்கை கேட்டிருக்கிறது. ஆகவே நாளைக்கு அந்த அறிக்கையின் அடிப்படையிலே மேற்கொண்டு கேள்விகளை கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது விசாரணை சரியாக நடைபெறுகிறதா என்பதை மேற்பார்வை செய்வதற்கு தமிழக அரசை தவிர இன்னொரு அமைப்பும் இந்த களத்தில் இறங்கி இருக்கிறது என்பதைத்தான் இந்த கடிதம் காட்டுகிறது. ஆகவே காவல்துறையினர் கூடுதல் கவனத்துடன் அனைத்து நடவடிக்கைகளிலும் கையாள வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு இந்த விசாரணைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து உன்னிப்பாக கவனித்து வருகிறது. காவல்துறை தலைவரே நேரடியாக இதனை கண்காணித்து வருகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இந்த விசாரணைக்கு கூடுதல் வலு சேர்க்கும் வகையிலே நடவடிக்கை எடுத்திருக்கிறது. கோவையில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட நிலையில் தேசிய மகளிர் ஆணையம் இதற்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.